வணக்கம் வணக்கம் எல்லாரும் நல்லா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சௌக்கியமா இருக்கிறீங்களா? நான் நீங்க எல்லாரும் வளர்த்து விட்ட பையன் ரெட் ஒயிட் பாப்பி. அண்ட் இன்னைக்கு உங்க எல்லாருமே கேம் வீக் 25 ஓட ப்ரீவியூக்கு வெல்கம் பண்றோம். அண்ட் என் கூட ஜாயின் பண்ணிருக்கு ஒரு ஒரு ஃபெமிலியனான ஃபேஸ் தான். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் பிரேக் எடுத்து வந்திருக்காரு. ஸோ விக்னேஷ் ப்ரோ, வெல்கம் பேக். தேங்க்யூ ஹேமந்த். ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு வந்து. ஈஸிலி ஒரு 1 மந்த் கரெக்ட். ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. யா பின் கொஞ்சம் டைம் ஆச்சு ப்ரோ. கரெக்ட். ஸோ பட் உங்க யா, ஷோஸ் பார்த்து தான் இருக்கேன். எல்லாருமே வரவங்க எல்லாமே சூப்பரா தான் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஆல்வேஸ் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். ஸோ ஆக்சுவலாக கேம் வீக் 25குள்ளே போகிறதுக்குள்ள நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கேம் ப்ரோ. கேம் வீக் 15 அது ஒரு பயங்கரமான ஒரு ஸ்னோ டே இருந்தது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஆன்ஃபீல்ட் பிச்சில், ஆன்ஃபீல்டு ஐ திங்க் குடிசன் பார்க். ஸோ ஆமாம், குடிசன் பார்க்கல. ஸோ நாளைக்கு இட்ஸ் கோயிங் டு பி த லாஸ்ட் மர்சிசைட் டாபி அட் த ஓல்ட் குடிசன் பார்க். அண்ட் என்னதான் எவர்டன் கேவலமாக இருந்தாலும், எவர்டன் இப்போ பார்த்தீங்கன்னா பிரீமியர் லீக்ல எங்க இருக்கிறாங்கன்னு பார்த்துருவோம். அவனுங்க இன்னும் கீழே தாகிறானுங்க. பட் கரெக்டாக 16th இருக்கிறானுங்க. வர ஆரம்பிக்கிறாங்களே இப்போ ஆஃப்டர் டேவிட். ஆமாம், நாட் பேட். ஆஃப்டர் டேவிட் மாய்ஸ் அதுக்கப்புறமா கொஞ்சம் ரீசர்ஜன்ஸ் இருந்திருக்கு. ஸோ இந்த கேம் ஆக்சுவலாக ரொம்ப இம்பார்ட்டண்டான கேம் ப்ரோ. ஸோ என்ன சொல்றது, ப்ரைடுக்காகவே ஆடுவாங்க நாளைக்கு. ஸோ இட்ஸ் லாஸ்ட் கேம்ல. ஸோ எனக்கு அதுக்காகவே இது ஒரு பயங்கரமான கேமா இருக்க போகுது. ஐ திங்க் அட்மாஸ்பியர்லாம் பயங்கரமா இருக்கும். எல்லாமே ஹைப்லாம் பண்ணுவானுங்க பயங்கரமா. ஸோ உங்களோட தாட்ஸ் கொடுத்துருங்க விக்னேஷ் ப்ரோ இந்த கேம் பத்தி. குடிசன் பார்க்குங்கிற நேம் வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விதத்துல ரெசனேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா நான் பார்க்க ஆரம்பிச்ச டயத்துலேருந்தே வந்துட்டு எவர்டன் வாஸ் ஆல்வேஸ் இந்த 5th 6th பொசிஷன்ல இருந்துட்டே இருக்கும். அண்ட் கோயிங் டு குடிசன் பார்க் வாஸ் அ டஃப் பிளேஸ் தான். அப்புறமா கொஞ்சம் வருஷங்கள்ல வந்துட்டு அது குறைஞ்சிருச்சுன்னு பட் அந்த ஹிஸ்டரி ஹாஸ் ஆல்வேஸ் பீன் தேர். அண்ட் எவர்டன் இஸ் ஐ திங்க் ஒன் ஆஃப் த கிளப்ஸ் விச் ஹஸ் நெவர் பீன் ரெலிகேட்டட்ல. ஸோ ஐ திங்க் இட் இஸ் சேட். பட் ஐ திங்க் எல்லா கிளப்புமே வந்துட்டு இவென்ச்சுவலாக வேற இடங்களுக்கு மூவ் ஆகிட்டு தான் இருக்காங்க. நவ் இட் இஸ் டைம் ஃபார் எவர்டன். ஸோ நீ சொன்ன மாதிரி ரொம்ப ஹைப்டாகவும் ரொம்ப பம்ப்டப்பாகவும் தான் வருவாங்க எவர்டன். அண்ட் இந்த டேவிட் மாய்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா தே ஹவ் பீன் வெரி குட். ஐ மீன் வெரி குட்னா தே ஹவ் ஷோன் இம்ப்ரூவ்மெண்ட். அதனால அண்ட் நோ ஆடுறது வந்துட்டு லிவர்பூல் கூட. அதனால எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷனோடய வருவாங்க. இவங்களை அடிச்சு தாண்டா இந்த இடத்த விட்டு போகணும். கண்டிப்பா ப்ரோ. கடைசி 5 கேம்ல கூட ஃபார்ம் இஸ் நாட் பேட் ப்ரோ. எவர்டன் 2 கேம் தோத்தது வில்லா 1-0 அண்ட் பர்ன்மத்தோட தோத்தானுங்க 2-0. அந்த கேம் ஐ திங்க் FA கப் கேம்னு நினைக்கிறேன், ரவுண்ட் 4. ஸோ ஓரளவுக்கு ஃபார்ம் நல்லா தான் ப்ரோ இருந்திருக்கு இவங்கக்கிட்ட. கடைசி 4 பிரீமியர் லீக் கேம் பார்த்தீங்கன்னா அந்த 1-0 லாஸ் டு ஆஸ்டன் வில்லா, அவ்வளோதான். லிவர்பூல் ஆன் தி அதர் ஹேண்ட் ஐ திங்க் ஒரு 3-2 லாஸ் அகேன்ஸ்ட் PSV சாம்பியன்ஸ் லீக்ல. அந்த கேம் ஆல்ரெடி அவனுங்க தோத்துனா கூட கரெக்ட். அண்ட் பிளிமத் ஆகேலோட தோத்தானுங்க அந்த FA கப்ல. ஸோ அது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ எஸ்பெஷலி பிளிமத் அவ்வளோ நல்லாலாம் ஆடல. ரீசெண்டாக வெயின் ரூனி வர சாக் பண்ணானுங்க பிளிமத் ஆர்கேல். ஸோ ஆமாம். ஸோ அதனால ஐ வாஸ் லிட்டில் ஷாக்ட். பட் அதனால தான். பட் உங்களோட ப்ரெடிக்ஷன் ப்ரோ, கேம் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருங்க. என்னதான் எவர்டன் ஹைப்டாவும் பம்ப்டாவும் வந்தாலும் இந்த லிவர்பூல் டீம் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். நம்ம அவ்வளோ பில்டப்லாம் கொடுத்துட்டு பட் இந்த லிவர்பூல் டீம் இந்த வருஷம் அடிக்கிறது கஷ்டம் தாங்கிறது நம்ம எல்லாருமே ஒத்துக்கிறோம். கண்டிப்பா. ஸோ ஐ திங்க் லிவர்பூல் வில் வின் 1-2. ஓகே, அதான் லிவர்பூல் 2-1. லிவர்பூல் 2-1. ஓகே, ஐ எம் கோயிங் ஃபார் அ ட்ரா ப்ரோ. ஐ திங்க் எவர்டன் அந்த ப்ரைடுக்காகவே நாளைக்கு ஆடி, எஸ்பெஷலி இந்த டேவிட் மாய்ஸ் வேற, என்ன சொல்றது, அந்த ரிட்டர்ன் ஆஃப் டேவிட் மாய்ஸ் வேற கொஞ்சம் நல்லா வந்திருக்கு கொஞ்சம் ரிசல்ட்ஸ். So I'll say 1-1 draw bro. 1-1 draw பண்ணா பெரிய ரிசல்ட் தான் ஆக்சுவலா எவர்டன். பெரிய ரிசல்ட் தான், அதுதான். I'll say 1-1 draw. ஓகே, அடுத்தது ஸ்பர்ஸ் vs மான்செஸ்டர் யுனைடெட் பார்ப்போம் ப்ரோ. ஸ்பர்ஸ் அட் ஹோம் டு மான்செஸ்டர் யுனைடெட். ஒரே வாரத்தில் 2 கப் காம்படிஷன்ஸ் வெளில போயிட்டானுங்க. லிவர்பூலோட தோத்தானுங்க 4-0, அப்புறமா வில்லாவோட தோத்தானுங்க 2-1. மேத்தே ஸ்டெல் வர சைன் பண்ணானுங்க. அப்புறமா டான் ஜோன் ஒரு டிஃபெண்டர் சைன் பண்ணானுங்க இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோல. அண்ட் கின்ஸ்கி, அந்த ஸ்டார்டிங் ஆஃப் த விண்டோல கின்ஸ்கின்னு ஒரு கோல் கீப்பர், பாவம் அவன் சின்ன பையன், எல்லாமே பீட்டர் செக் சொன்னானோ.
அப்படியா? ரெக்கமெண்டேஷன் ஓகே ஓகே. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன சொல்றது, நாட் லுக்கிங் குட் ஃபார் போத் கிளப்ஸ் ஆக்சுவலி. யுனைடெட் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு அவங்க அந்த ஒரு டாஜி ரிசல்ட் ஆஃப் சைட் வராங்க. கோல்ல லெஸ்டரோட டாஜி ஆஃப் சைட். பட் அதுக்கு முன்னால ஐ மீன் பேலஸோட தோத்தானுங்க 2-0. பட் ஓரளவுக்கு ஃபியூ ரிசல்ட்ஸ் எடுத்தானுங்க ப்ரோ. அந்த 2 யூரோப்பா லீக் கேம் வந்து ஒரு கேம்ல கம்பேக் குத்தானுங்க ரேஞ்சர்ஸோட. அப்புறமா இன்னொரு கேம் வந்து ஜெயிச்சானுங்க, ஃபுல்லமோட ஜெயிச்சானுங்க நடுவில். ஸ்பர்ஸ் அந்த அதர் ஹேண்ட் கேவலமான ஃபார்ம். அஸ் இன் லெஸ்டரோட தோத்தானுங்க, அப்புறமா பிரென்ஃபோர்டோட ஒரு எப்படி ஜெயிச்சானுங்கன்னு சத்தியமா தெரியல. எவர்டன் அதுக்கு முன்னால, அப்புறமா வில்லாவோட தோத்தானுங்க, லிவர்பூலோட 4-0 தோத்தானுங்க. ஸோ ஃபார்ம் பாத்தீங்கன்னா புவர் ஃபார்ம் தான். அண்ட் ஹெட் டு ஹெட் பாத்தீங்கன்னா ஐ திங்க் அந்த இவனுங்களுக்குள்ள கேம் செம்ம காமெடியா இருந்தது ப்ரோ. ஆஸ் இன் அந்த பிரீமியர் லீக்ல ஜெயிச்சானுங்க 3-0. அதுக்கப்புறமா ஒரு EFL கேரபோ கப் கேம் இருந்தது ஞாபகம் இருக்கா, 4-3, ஒரு ரிடிகுலஸான கேம். ஃபாஸ்டர் வேற தப்பு பண்ணி. ஸோ எனக்கு சத்தியமா இந்த கேம் எப்படி கால் பண்ணணும்னு தெரியல. எனக்கும் தெரியல, ரொம்ப இன்கன்சிஸ்டண்டா இருக்காங்க ஸ்பர்ஸ். அண்ட் இவங்க யுனைடெட பத்தியும் சொல்ல முடியல. ஏன்னா இப்போ ரூபன் ஆமரிம் வந்ததுக்கு அப்புறமாவும் அவங்க வந்துட்டு ரொம்ப நல்லா ஆடுறாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. அண்ட் ஏதாவது கேம் மாறி இருக்கா அப்படின்னு கேட்டாலும் இல்ல. அண்ட் அவனே ஓப்பனா ஒத்துட்டான், எனக்கு இன்னும் நிறைய சீசன்ஸ் ஆகும், ஃபார் லைக் நிறைய டிரான்ஸ்ஃபர் விண்டோஸ் வேணும் இந்த டீமை மாத்தணும்னா அப்படின்ட்டு. ஸோ டிராஸ்டிக்கா எதுவும் மாற போறது இல்லை. பட் கன்சிடரிங் டாட்டன்ஹாம், என்னால நிஜமாவே இதை ப்ரெடிக்டே பண்ண முடியல சொன்ன மாதிரி. 13th versus 14th by the way. நிஜமாவா? நிஜமா சொல்றேன், 13th versus 14th டேபிள்ல. 29 யுனைடெட், 27 ஸ்பர்ஸ். ஓ ஓகே. எனிவே இம்மெட்டீரியல் அவனுங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ யா, ஐ திங்க் திஸ் வில் பி I will make a brave call. டாட்டன்ஹாம் ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கும் வந்து ஸ்பர்ஸ் ப்ரோ. ஆனா ஸ்பர்ஸ் அவ்வளவு மோசமா இருக்காங்க ப்ரோ டிஃபென்ஸ்ல. அதுதான் எனக்கு சத்தியமா எப்படி கால் பண்ணவே தெரியல. யுனைடெட் நான் ஆக்சுவலா ஒரு 2-3 கேம்ஸ் பார்க்கல இவனுங்க. நான் அந்த FA கப் கேம் பார்க்கல ப்ரோ, பட் நான் அந்த பேலஸ் கேம் பார்த்தேன். பேலஸ் டிசர்வ் டு வின் டெஃபினெட்லி. அது புள்ளி பண்ணிட்டானுங்க லிட்டரலா, மெட்டேட்டாலாம். பார்த்தேன். ஆமா, நானும் அது வந்து ஹைலைட்ஸ் ஐ மீன் அந்த கேம் கொஞ்சம் பார்த்தேன். பட் ஃபுல்லம் நல்லா ஆடினானுங்க. ஃபுல்லம் நல்லா ஆடி, அது எப்பவுமே ஃபுல்லம் வந்து ஒரு போகி டீம் மாதிரி. யுனைடெட் எப்பவுமே ஃபுல்லம் அடிப்பானுங்க. ஸோ அதனாலே தோத்துட்டானுங்க. ஃபுல்லம் ஜெயிச்சிருக்கலாம் அந்த கேமு. பட் அந்த யூரோப்பா லீக் கேம்ஸ்லாம் அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஆப்போசிஷன் ப்ரோ. ரேஞ்சர்ஸ் அண்ட் வேற யாரோ ஆடினானுங்க. ஸோ பட் ஸ்பர்ஸ் எப்படின்னா, ஸ்பர்ஸ் எவன் கூட கொடுத்தாலும் தோத்துரும் அந்த மாதிரி இருக்கிறாங்க அவங்களுடைய டிஃபென்ஸ் லைனப். அவங்க எங்கேருந்து வேணாலும் கோல் போகுது அவங்களுக்கு. இந்த பேட்டர்ன்ல ஆடினாதான் கோல் போகுதுன்னு கிடையாது. முன்னாடி நம்ம சொன்னோம் ஹைலைன் ஆடுறான் அதனால கோல் போச்சிருந்தோம், அண்ட் ஓவர் அக்ரெசிவா ஆடணும்னு பாக்குறான் அதனால கோல் போச்சிருந்தோம். இப்போ வந்துட்டு எது பண்ணாலும் கோல் போகுது. ஆமா, பட் எனக்கு யுனைடெட் மேல நம்பிக்கை இருக்கு, அதனால நான் ஜெயிக்கும் சொல்றேன். நானும் பிகாஸ் இது வந்து ஸ்பர்ஸோட ஹோம், அதுக்காக வந்து ஐ திங்க் ஐ ஃபேவர் ஸ்பர்ஸ். ஆக்சுவலா நான் வந்து ஒரு ரிடிகுலஸான கோல் ஸ்கோரிங் ஐ கோ 3-2 டு ஸ்பர்ஸ். 3-2. ஆமா, அவன் இது வரைக்கும் கோல்லெஸ்ஸாவோ இல்ல லைக் யாராவது ஒருத்தர் கூட க்ளீன் ஷீட் வச்சதே இல்லையாம இது வரைக்கும். அந்த போஸ்டர் வச்சான் ப்ரோ ரீசெண்டா, பிரென்ஃபோர்டோட வச்சான் ப்ரோ. பிரென்ஃபோர்டோட அதுதான் ஷாக்கா இருந்தது. பிரென்ஃபோர்டோட வச்சு எப்படிதான் வச்சான்னு தெரியல. பிரென்ஃபோர்ட் அந்த கேம் ஜெயிச்சிருக்கலாம், அது வேற விஷயம். பட் யா, அவனுங்க சான்சஸ் எடுக்கல. சோ அதுதான். ஓகே, நீ வந்து 3-2 சொல்லிருக்கியா? நான் வந்துட்டு 2-1 டு டாட்டன்ஹாம். ஓகே, 2-1 டு டாட்டன்ஹாம். ஃபைன். அடுத்தது உங்க கேம் போவோம் ப்ரோ. பிரைட்டன் வெர்சஸ் செல்சி அட் ஆமெக்ஸ் அரீனா. அகைன் இப்போதான் வந்து ரீசெண்டா தோத்தீங்க 2-0 ப்ரோ. அந்த ரிசல்ட் 2-1 சாரி 2-1 டு செல்சி. கரெக்ட், லீடிங்ல இருந்து தோத்தீங்க. ஸோ will this be the revenge game bro? விக்னேஷ் ப்ரோ, ஐ ஹோப் மேன். இப்போ இருக்கிற டீம் வச்சு என்னால சொல்ல முடியல. ஒரு 10 வாரம் இல்ல 7 வாரத்துக்கு முன்னாடியாவது வந்துட்டு டீம் பயங்கரமா ஆடுறாங்க, அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா, நியூ இயர்க்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு டைட்டில் சேலஞ்சுன்னு பேசியிருந்தாங்க. ஆமா ப்ரோ. அப்போ வந்து நீங்க செகண்ட்ல இருந்தீங்க ப்ரோ. செகண்ட்ல இருந்தோம். அதான்
ஸோ இப்போ இந்த வந்து the points are very important. ஏன்னா நியூ காசில் அண்ட் சிட்டி வர இருக்கிறானுங்க, அந்த கேம் வரும், அது ஒரு பயங்கரமான இம்பார்ட்டன்ட் கேம் ஆக்சுவலா. ஆமா பட் செல்சி நீட் த பாயிண்ட்ஸ். ஏன்னா நடுவில் வந்து கொஞ்சம் நிறைய கேம்ஸ் வந்து கொஞ்சம் கோட்டு விட்டீங்க. நிறைய ஆமா வின் பண்ண வேண்டிய கேம்ஸ் தான். 15 பாயிண்ட்ஸ்ல வி காட் ஒன்லி 3 சம்திங் லைக் தட். எடுக்க வேண்டிய 15 கரெக்ட். பாயிண்ட்ஸ்ல. அதனால தான் இப்போ இந்த நிலைமையில இருக்கும். பட் எனிவேஸ் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் ஆல்வேஸ் அன் அப்ஜெக்டிவ் ஆஃப் டாப் 4. ஏன்னா இவன் புது மேனேஜர், டீம் என்ன பண்ண போகுது, இவனுடைய ஸ்குவாட் அசம்பிளி எப்படி இருக்கும், பேட்டர்ன் எப்படி இருக்கும், ஆமா. பிளே எப்படி இருக்கும், எதுவுமே தெரியாது. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது வி ஆர் ஓகே வேர் வி ஆர். பட் ஆரம்பிச்சதுக்கு பார்க்கும்போது இந்த கிராஃப் வந்துட்டு பயங்கரமா கீழே போயிடுச்சா. அதனால தான் இப்போ வந்துட்டு எல்லா ஃபேன்ஸ்க்கும் இருக்கிற டிசப்பாயின்மெண்ட்டே அதுதான். அண்ட் இவன் ராபர்ட் சான்சஸ் ஆடுற வரைக்கும் இவனோட வேலை வந்துட்டு கத்தி, அந்த கழுத்து வந்துட்டு கத்திக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். he is the number 1 culprit. அதனால அவனை ஆடுறதே ஒரு சிட்டி கேம் தான் ஞாபகம் வருது. ஹாரிபிள் மேன். நிறைய கேம்ஸ் இருக்கு. எஸ்பெஷலி வந்துட்டு லீட்ல இருக்கும்போது அந்த லாஸ்ட் மினிட்லலாம் வந்துட்டு பாலை கொடுக்கறதுலாம் வந்துட்டு கிரைம். அதெல்லாம் and he has been doing that consistently. எந்த மேட்ச்ல என்ன கப்பு ஆப்போனன்ட் அதெல்லாம் மேட்டரே இல்ல, எல்லா மேட்ச்லயும் அதை பண்ணுவான் அவன். ஒன்னானாக்கே டஃப் கொடுப்பான் போல இவன். ஆமா, எனக்கு ஒரு விதத்துல இது நல்லது என்னன்னா, ஜஸ்ட் 3 days பேக் இவங்களை வந்துட்டு அதே ஸ்டேடியம்ல ஆடி இருக்கோம். நல்ல வேளை அந்த கப் கேம் வந்துட்டு ஹேப்பன் பிஃபோர் த பிரீமியர் லீக். அண்ட் இஃப் இட் வாஸ் தி அதர் வே ரவுண்ட் அப்படின்னா வந்துட்டு நல்லா இருந்திருக்காது அட்லீஸ்ட். ஏன்னா பிரீமியர் லீக் தான் இந்த வருஷத்தோடைய டார்கெட், ரைட்? ஸோ அதில் டாப் 4 ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அதனால அந்த ப்ராக்டிஸ் மேட்ச் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இந்த கேம் அப்ரோச் பண்ணாங்கன்னா ஏதாவது ஒரு மாற்றத்துக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம். அதோட ஓகே. இது ஆனா ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் கொடுக்குமே நம்ம. ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் 1-2 டு செல்சி. 1-2. நான் வந்து தெரியல ப்ரோ, எனக்கு எப்படி கொடுக்கணும்னு. பிரைட்டன் கொஞ்சம் கேவலமான ஃபார்ம்ல இருக்காங்க. 7-0 தோத்தாங்க நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோட. அதுதாண்டி ஒரு மிகப்பெரிய கட்டுப்பு. ஏடா 7-0 நாட்டிங்ஹாம் அடிச்சிட்டு போறாங்க அவங்கள போயிட்டு. ஆமா ஆமா. எனக்கு ஐ திங்க் இந்த கேம் டிரா இருக்கும்னு தோணுது ப்ரோ. தெரியல, feel like it could be a draw, as in it will be either draw or Chelsea win, அந்த மாதிரி தான். But it depends on Chelsea, entirely depends on Chelsea whether they will, as in I am not questioning they will go for the win or not, as in அந்த in-game management இன்னும் வந்து very poor actually, very poor-ஆ இருந்திருக்கு செல்சியோட. ஸோ அதனால தான் வந்து எனக்கு சொல்ல முடியல. கன்ஃபார்மாக தோக்க மாட்டீங்க. ஸோ ஐ திங்க் சேஃப் ரிசல்ட் I'll say draw, I'll say 1-1 draw. பட் யா பாப்போம் என்ன நடக்குது. சொல்லணும்னா all 3 results are possible. நீ கன்ஃபார்மா தோக்க மாட்டேங்க சொல்றது வந்துட்டு நான் நல்ல விதமா தான் எடுத்துக்கிறேன். பட் அந்த முந்தானேத்திக்கலாம் அந்த மாதிரி ஆடணும்னா கண்டிப்பா தோத்து போயிடுவோம். ஸோ இல்ல ப்ரோ, ஐ திங்க் நீங்க தோக்க மாட்டீங்க, கன்ஃபார்மா தோக்க மாட்டீங்க. I'll be shocked if Chelsea lose. ஏன்னா ஐ திங்க் அந்த லாஸ் வந்து உங்களை நல்லா ஹர்ட் பண்ணிருக்கும். அதனால கன்ஃபார்மா ஹர்ட் பண்ணிருக்கும். அந்த கப் கேம் நல்ல வேளை வந்துட்டு it happened just 3 days or 1 week before this game. அதனால அது ஒரு அட்வான்டேஜா எடுத்து லெசன்ஸ் லேர்ன்ட் ஆல்ரெடி இருக்கணும் இந்நேரத்துக்கு. ஏன்னா இட் இஸ் நாட் அ ஷாக்கிங் லாஸ். லாஸ்ட் வீக் கொஞ்சம் டிக்ளைன்ல தான் இருந்திருக்கும் இத்தனை வாரங்களாவே. அதை வச்சு பார்க்கும்போது the team should somehow improve and the players should step up. See, manager Marescaவோட in-game management has been bad or below average I should say. ஆனா பிளேயர்ஸும் கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணணும். நிறைய இண்டிவிஜுவல். கண்டிப்பா. எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் என்னன்னா இப்போ மிட்ஃபீல்ட் ரொம்ப கைசேடோ என்சோவே தான் இருக்கு. நாம லோன் பண்ணிட்டோம் நிறைய பேரை. அண்ட் வந்துட்டு இப்போ அவங்கள விட்டு ஆள் இல்ல மிட்ஃபீல்ட் ஆடுறதுக்கு. அதுவே ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். கரெக்ட். இத்தனைக்கும் ஸ்குவாட் வந்துட்டு 34 பேரை எவ்வளோ வச்சு ஆரம்பிச்சு. கரெக்ட். ஸோ யா பார்ப்போம் என்ன நடக்குது அந்த கேமில் ஆமெக்ஸ் அரீனால. அடுத்தது வந்து வில் கோ டு கிங் பவர் ஸ்டேடியம் ப்ரோ. மக்களே, இந்த கேமுக்கு வந்து ஃபுல் ப்ரிவியூலாம் சேனலில் இருக்கும் கம்மிங் டேஸ். பட் நாங்கள் வந்து எங்களோட ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்றோம். லெஸ்டர் சிட்டி வர்சஸ் ஆர்சனல் அட் கிங் பவர் ஸ்டேடியம். இன்னைக்கு தான் ரீசெண்டாக நியூஸ் வந்தது காய் ஹாவர்ட்ஸ் இன்ஜர்டுன்னு. என்ன ப்ராப்ளம்னா தெரியும், நீங்கள் அதான் சொல்வீங்கன்னு. பட் என்ன ப்ராப்ளம்னா வேற ஸ்ட்ரைக்கரே இல்லை கிளப்ல. ஸோ ஜேசஸோ இன்ஜர்ட் ஆஸ் யூ நோ, ஏசிஎல். அவன் ஸ்ட்ரைக்கர் இல்லை, பட் ஏதாவது அண்ட் கேப்ரியல் மார்டின்லி இன்ஜர்ட் போன வாரம். ஸோ ஐ ரியலி டோன்ட் நோ எவன் ஆடுவான். ஐ திங்க் ட்ராசார்ட் தான் ஆடுவான்னு தோணுது. கேப்ரியல் ஏசிஎல் ப்ரோ. அவன் சீசனுக்கே காலி. அவன் சீசன்ல அவன் அடுத்த சீசன் தான் வருவான்.
ஸோ அண்ட் யா ஜேசஸ் காலி, ஹேவர்ட்ஸ் ஏதோ மஸ்குலர் இன்ஜுரி, அண்ட் மார்டினெல்லி அவுட் ஃபார் ஒரு அட்லீஸ்ட் வேர்ஸ்ட் கேஸ் 1 month. ஸோ எனக்கு தெரியல. ஸோ ரியலி பேட் சுச்சுவேஷன். ஸோ எனக்கு சத்தியமா தெரியல என்ன ஆக போகுதுன்னு. ஐ திங்க் ஸ்டெர்லிங், ட்ராசார்ட், வனேரி தான் ஆடுவானுங்கன்னு தோணுது ஃப்ரண்ட் த்ரீ. ஸோ அதுதான். ஸோ ஸ்டெர்லிங், ட்ராசார்ட் அண்ட் வனேரி தான் எனக்கு தோணுது இந்த ஃப்ரண்ட் த்ரீ அப்படிதான் இருக்கும்னு. இதுல என்ன நல்ல விஷயம்னா, ஐ திங்க் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஸ்கெடியூலிங் வந்து we are playing Leicester City, who are 18th in the table. So I think that should favor us a little bit. ஏன்னா I think our defense is good enough to take care of Vardy and other attacking players. So I think அதனாலே வந்து I think I mean again இது more hope தான். So Sterling has been really bad actually for Arsenal. பெனல்ட்டி கொடுத்தா கூட பெனல்ட்டி மிஸ் பண்ணுகிறான் சாம்பியன்ஸ் லீக்ல. ஸோ ஏதாவது வெனேரி ஏதாவது புல்லிங் ரேபிட் அவுட் ஆஃப் ஹிஸ் ஹேட் தான். வெனேரி அண்ட் ட்ராசார்ட் இவங்க மேலே தான் இருக்குது ஹோப்பு. ஓடகார்ட் ஷுட் ஸ்டெப் அப். ஸோ ஐ ஸ்டில் திங்க் வில் வின் இட் ப்ரோ, பிகாஸ் லெஸ்டர்ன்னு சொல்றது ஐ திங்க் ஒரு மிட் டேபிள் டீம் இருந்ததா, பேலஸ் மாதிரி டீம் இருந்தால் நான் பயந்துருப்பேன். ஆக்சுவலாக ஐ வுட் செட் லாஸ் இல்லைன்னா ட்ரா தான் சொல்லியிருப்பேன். ஐ திங்க் லெஸ்டர் ஆர் ரியலி ரியலி புவர். அது ஆனா அந்த போரா இருந்து கூட ஸ்பர்ஸ் அச்சானுங்க பாருங்க டாட்னம் ஹாட்ஸ்பர் ஸ்டேடியம்ல. அதுதான் வந்து ஷாக்கே. சோ ஐ திங்க் லெஸ்டர் ஆர் வெரி வெரி பேட் டீம். டிஃபென்சிவ்லி வெரி புவர் டீம் ப்ரோ லெஸ்டர்லாம். ரொம்ப ரொம்ப மோசமான டீம். சோ ஐ திங்க் அதனாலே I'll say 2-1 to Arsenal. ஓகே ஐ திங்க் நீ சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் வேலிட் தான். அண்ட் பட் ஆர்சனலுக்கு வந்துட்டு இந்த கேம்ல அவங்களெல்லாம் மிஸ் பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஃபார் த ரீசன்ஸ் நீ எக்ஸாக்டா சொன்னது தான். லெஸ்டர் வந்துட்டு ரொம்ப புவரா இருக்காங்க. அதாவது ஆர்சனல்ஸ் பி டீம் இஸ் எனஃப் டு பீட் லெஸ்டர், அப்படிதான் இருக்காங்க. 53 கோல்ஸ் விட்டுக்கிறானுங்க விக்னேஷ் ப்ரோ. வா சவுத்ஹாம்ப்டன் தான் அதிகமா கோல்ஸ் விட்டுக்கிறானுங்க, அவங்களோட 54. அது கிளியரா ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க வேர் தே ஆர் இன் தி டேபிள். பட் தெரியல அவங்களுடைய பிளேயர்ஸ் குவாலிட்டியா இல்லைன்னா வந்துட்டு, ஏன்னா இப்போ அவங்க மேனேஜர்லாம் மாத்திட்டாங்க. நிஸ்டல் ராய் இப்போதான் போனாங்க. ஸோ அதுக்கப்புறமாவும் எந்த சேஞ்சஸ் ஆர் இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படின்னா இட் ஷோஸ் தட் there is no like cohesion or ஒரு குவாலிட்டியுமே லேக்கிங்கா தான் இருக்குன்ட்டு. ஸோ அதனால குவாலிட்டி இல்ல ப்ரோ, குவாலிட்டியே இல்ல. அதுதான் பிளெயின் அண்ட் சிம்பிள். ஸ்குவாட்ல குவாலிட்டி இல்ல, அவ்வளவுதான். ஸோ அதனால இந்த கேம் உங்களுக்கு ஒரு நல்ல கேம் தான் ஆக்சுவலி டு ஹேவ் இட் அட் திஸ் பாயிண்ட். ஸோ தட் நீங்கள் உங்களால் பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த கேம்ல இருந்து எடுத்துட முடியும். ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி அ வெரி க்ளோஸ் கேம் ஆர் 1-2 அந்த மாதிரி தான் இருக்குமா எனக்கு தெரியல. ஐ டோன்ட் திங்க் ஆர்சனல் வில் கன்சீட். ஸோ ஐ திங்க் இட் வில் பி அட் 0-2 ஆர்சனல். ஓகே பாப்போம். ஹோப்ஃபுல்லி இட் இஸ் தட். இட் குட் பி மோர். ஓகே பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அடுத்தது வந்து மேன் சிட்டி வர்சஸ் நியூ காசில் ப்ரோ. இம்பார்ட்டன்ட் கேம். லைக் ஐ செட் டாப் 4 பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் பிட்வீன் செல்சி. இப்போ 4th இருக்கிறீங்க, இப்போதான் பேசணும். 41 பாயிண்ட்ஸ் செல்சி, சாரி 43 பாயிண்ட்ஸ், பிகாஸ் 4 பாயிண்ட்ஸ் பிஹைண்ட் ஃபாரஸ்ட் ஆல்ரெடி நீங்க. ஸோ சிட்டி ஆர் இன் 41, நியூ காசில் ஆர் இன் 41, அண்ட் பர்ன்மத் ஆர் இன் 40. பர்ன்மத்தை மறந்துடக்கூடாது. பர்ன்மத் இந்த சீசன் பயங்கரமா ஆடிட்டு இருக்கானுங்க. ஸோ 40 பாயிண்ட்ஸ்ல இருக்கிறானுங்க. ஸோ 4 டீம் இருக்கிறீங்க ப்ரோ, லைக் பக்கத்துலயே விதின் அந்த 2-3 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல. ஸோ அண்ட் இன்னைக்கு தான் நியூ காசில், வி ஆர் ரெக்கார்டிங் டுடே ஆன் டியூஸ்டே, ரைட் ஆஃப்டர் என்ன சொல்றது, நியூ காசில் மேன் சிட்டி லாஸ் அகேன்ஸ்ட் ரியல் மெட்ரிட் 3-2 லாஸ். சரியான என்ன சொல்றது கேபிச்சுலேஷன் தான் இதெல்லாம். அந்த கேம் ஜெயிச்சிட வேண்டிய கேம் ஆக்சுவலா. லைக் 2 மிஸ்டேக். ஒன்னு வந்து எடசன் தப்பு, அண்ட் கடைசியில வந்து அந்த மிஸ்கம்யூனிகேஷன் பிட்வீன் ரீகோ லூயிஸ் எல்லாருமே. அது வந்து ஒரு அண்ட் சிட்டியோட ஃபார்ம் ஹஸ் நாட் பின் குட் ப்ரோ. இப்போதான் ரீசெண்டா வந்து என்ன சொல்றது, உங்களை அடிச்சானுங்க நடுவில் 3-1, அப்புறமா கிளப் ரூஜ் அடிச்சானுங்க. அந்த கேமு நீங்க ஜெயிக்க வேண்டிய கேமு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே 2 கோல் போட்டிருக்கலாம், அந்த மாதிரி இருந்தது. அண்ட் நடுவில் ஆர்சனலோட தோத்தானுங்க 5-1, லேட்டன் ஓரியன்டோட ஒரு 2-1 விக்ட்ரி, அண்ட் இன்னைக்கு மெட்ரிடோட தோத்தானுங்க. ஸோ சிட்டி ஆல்சோ வெரி அப் அண்ட் டவுன். பட் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இந்த அட்வான்டேஜ் வந்து தே ஆர் பிளேயிங் அட் ஹோம், தேர் ஹோஸ்டிங் நியூ காசில் அட் ஹோம். ஸோ அதுதான் வந்து ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லிக்கலாம். பட் தெரில, ஹோம்லேயும் தோக்குறானுங்க இவனுங்க. இட்ஸ் நாட் லைக் இம்பெனட்ரபிள் மாதிரிலாம் இல்லை. அண்ட் நியூ காசில் வந்து அதர் ஹேண்ட்
ஆர் இன் குட் ஃபார்ம் ப்ரோ. நடுவில் வந்து ஒரு 2 ஷாக் ரிசல்ட் இருந்தது. சென்ட் ஜேம்ஸ் பார்க்ல 2 கேம் தோத்தானுங்க. போர்ன்மத்தோட தோத்தானுங்க 4-1 அண்ட் நியூகாசலோட ஃபுல்லமோட தோத்தானுங்க 2-1. இது கொஞ்ச நாள் முன்னாடி இல்ல இது? லாஸ்ட் 5 கேம்ஸ்ல 3 கேம்ஸ் முன்னால தான். ஆமா, லாஸ்ட் 5ல தான் நடந்தது. பட் ஐ திங்க் தேவ் டர்ன்ட் இட் அரவுண்ட் ப்ரோ. நடுவில் ஆர்சனல் அடிச்சானுங்க 2-0 அண்ட் பர்மிங்ஹாம் சிட்டி அடிச்சானுங்க 3-2 FA கப்ல. ஸோ ஐ எம் ஆக்சுவலி ஃபேவரிங் நியூகாசல் இந்த கேம்ல. I think I'll go for a Newcastle 2-1. எக்ஸாக்டா நான் சொல்ல நினைச்சதை நீ சொல்லிட்ட. அண்ட் ஏமா ஸோ மேன் சிட்டிலேருந்தே ஆரம்பிப்போமே. ஸோ ஈவன் தோ இட்ஸ் தர் ஹோம் கேம், அவங்க வந்துட்டு ராட்ரியை மிஸ் பண்றதுனால இவ்வளோ பேட் ஆடுறாங்கன்னு நான் கண்டிப்பா இப்போ சொல்ல மாட்டேன் ஆஃப்டர் தீஸ் மெனி கேம்ஸ். ஏன்னா ஆரம்பத்துல வந்துட்டு ராட்ரி இல்ல அப்படின்னு இருந்தது. பட் இப்போ ஓவராலாவே டீம்ல யார் உள்ள வந்தாலுமே தே ஆர் பிளேயிங் நாட் அப் டு தேர் பொட்டன்ஷியல், அப்படிதான் சொல்லணும். பேடா ஆடுறாங்கிறத விட அவங்க டீமோ இல்ல அவங்க கேமோ கிடையவே கிடையாது. அண்ட் அதுக்கான ரீசன் இஸ் நாட் ஒன்லி ராட்ரி, கம்ப்ளீட்டா லேக் ஆஃப் ஃபார்ம் பை த என்டையர் டீம். அண்ட் தெரியல என்ன நடக்குது உள்ளன்ட்டு நமக்கு. ஏன்னா இவ்வளோ பேடா அவங்க இருந்தது இல்லை அண்டர் பெப் கார்டியோலா. ஸோ ஈவன் when this டீம் அசம்பிள் பண்றதுக்கு முன்னாடி கூட இவ்வளோ பேடா இருந்ததுல அவங்க. ஸோ இந்த கேம் வந்துட்டு அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நியூ கேசல் வந்துட்டு இப்போ போடுற ப்ரெஷர் அண்ட் எவ்ரி திங், அவங்க பெரிய டீம் அதெல்லாம் பார்த்து பயப்படுறதுலாம் இல்லை. தே ஆர் கோயிங் ஃபார் த கில் அண்ட் அவங்க வந்துட்டு சிட் பேக் பண்றது அதெல்லாம் இல்லை இப்போ. தே ஆர் ஐசக் சரியான ஃபார்ம்ல இருக்கான். ஆமா ஃபார்ம்ல இருக்கான் அவன் அடிச்சாலே கோல் தான், சான்ஸே இல்லை. அதனால ஐ திங்க் எக்ஸாக்டா நீ சொன்ன அதே ரிசல்ட் தான் ஐ வாஸ் திங்கிங் 1-2 டு நியூ கேசல். அண்ட் அவங்களும் சூப்பர் ஃபார்ம்ல தான் வராங்க. ஸோ தட்ஸ் மை ப்ரெடிக்ஷன் 1-2. யப் கரெக்ட். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அடுத்தது வந்து லெட்ஸ் கோ டு வில்லா பார்க் ப்ரோ. வில்லா பார்க் ஆஸ்டன் வில்லா வர்சஸ் இப்ஸ்விச் டவுன். ஐ மீன் இப்ஸ்விச் வந்து நடுவில் 4-1 அடிச்சானுங்க காவென்ட்ரி சிட்டியை FA கப்பில். பட் மற்றது எல்லா பிரீமியர் லீக் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே தோத்துக்கிறானுங்க. ஸோ ஐ திங்க் ஒன்லி ஒன் வே லுக்கிங் அட் திஸ், டெஃபினெட்லி ஆஸ்டன் வில்லா வின் தான். ஸோ ஐல் கோ ஃபார் ஆஸ்டன் வில்லா 3-0. ஆஸ்டன் வில்லா டேக் தி க்ளீன் ஷீட். ஐ திங்க் ஹை ஸ்கோரிங் ஃபார் ஆஸ்டன் வில்லாவாக தான் இருக்கும். ஏன்னா இப்ஸ்விச் டிஃபென்ஸ் பற்றிலாம் எனக்கு தெரியல. பட் ஐ திங்க் இட் வில் பி 3-1 டு ஆஸ்டன் வில்லா. அண்ட் வில்லாவுமே வந்துட்டு ஒரு மாதிரி அப் அண்ட் டவுன்ல நடுவில் இருந்தாங்க. பட் இப்போ இப்பயும் கடைசி 5 கேம் பாத்தீங்கன்னா 2 வின்னு 2 லாஸ் 1 டிரா. ஓகே சோ வெரி ஆவரேஜ். ஓகே ஐ திங்க் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு டைலமா இருக்குல்ல. இப்போ வந்துட்டு இங்க டாப் 4க்கு இங்க போகணுமா இல்லைன்னா நான் சாம்பியன்ஸ் லீகை கான்சென்ட்ரேட் பண்ணுமா, அந்த ஒரு டைலமாலேயே வந்துட்டு தே ஆர் கைண்ட் ஆஃப் கெட்டிங் காட்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங்கா இருந்தாங்க. பட் ஒன்ஸ் கொஞ்சம் சாம்பியன்ஸ் லீக்லாம் நல்ல ஸ்டேஜ்க்குலாம் போக ஆரம்பிச்சோடனே வந்துட்டு எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு டைலமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் maybe that is playing them. So Villa definitely have to aim for top 4 bro, 5 at least. ஏன்னா அந்த 5th spot could clinch Champions League அடுத்த வருஷம். So they should aim for that. இந்த கேம் ஜெயிச்சாலே it puts pressure on. ஏன்னா ப்ரோ இப்போ அவனுங்க 37 பாயிண்ட்ஸ்ல இருக்கிறானுங்க. அந்த நியூ காசல் சிட்டி கேம் ரிசல்ட் கேன் ஃபேவர் ஆஸ்டன் வில்லா. ஸோ அதுதான் நான் சொல்றேன். ஸோ ஐ திங்க் தே ஹாவ் டு கண்டிப்பா பிரீமியர் லீக் சீரியஸா எடுத்து தான் ஆகணும். ஏன்னா நல்ல விஷயம் என்னன்னா சாம்பியன்ஸ் லீக்ல யூ டோன்ட் ஹாவ் அ கேம் பிகாஸ் அவனுங்க வந்து நல்ல ஹைல முடிச்சானுங்கல்ல டாப் 8ல. ஸோ அந்த நாக் அவுட் ஃபிக்சர் இல்ல. ஸோ ஒரு ஆமா டைரக்டா ரவுண்ட் ஆஃப் 16 தானே. அண்ட் ரவுண்ட் ஆஃப் 16 மார்ச்ல தான் நினைக்கிறேன். ஓகே ஸோ தட்ஸ் ஆக்சுவலி குட் ஃபார் வில்லா. ஸோ ஐ திங்க் தேல் கான்சன்ட்ரேட் அண்ட் ஜெயிச்சுருவானுங்க ப்ரோ இந்த கேம்ல ஜெயிச்சுருவானுங்க. ஸோ 3-1 டு வில்லா தான். அண்ட் மெயின் மேன் வாட்கின்ஸ் தான் இப்போ வர வித்துட்டானுங்கல்ல ஜான் டுரான். அல் நசர் சவுதி போய்க்கிறான் தெரியாது. ஆமாம் ப்ரோ சவுதி போயிட்டான். ஒரு பயங்கரமான டேலண்ட் ஜான் டுரான், சூப்பர் பிளேயர். ரொனால்டோட பயங்கரமான சூப்பர் சப். நோ வெரி வெரி குட் பிளேயர் ஆக்சுவலா. ஒரு பயங்கர டெக்னிக்கல் அபிலிட்டிலாம் பயங்கரமான அபிலிட்டி அண்ட் பால் ஸ்ட்ரைக்கிங் அபிலிட்டி இஸ் இன்சேன். ஸோ கான் டு சவுதி. ஸோ ஒன்லி ஒன் மேன் நவ் ஆலி வாட்கின்ஸ் தான். ஸோ அடுத்தது வந்து நம்ம இந்த கேம் பார்ப்போம். ஃபுல்ஹாம் வர்சஸ் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், கிரேவன் காட்டேஜ். really good teams, ரெண்டுமே 2 good teams. I mean really good teams na Nottingham Forest are really good team. Fulham are not bad, 9th ல இருக்கறாங்க. கண்டிப்பா சர்ப்ரைஸ் பேக்கேஜ் தான். பட் இந்த சர்ப்ரைஸ் பேக்கேஜ்லயே
கடைசி 5 கேம்ல வந்து 2 வின் 1 லாஸ், ஃபைனல் லாஸ் அகைன்ஸ்ட் பர்ன்மத் அண்ட் 2 டிரா ப்ரோ. ஃபுல்லம் ஆன் தி அதர் ஹேண்ட் 3 வின்னு 2 லாஸ். ஸோ ஓரளவுக்கு ஈவனாக தான் இருந்திருக்கு. ஓகே. ஸோ அண்ட் ஃபுல்லம் ஓரளவுக்கு இது ஆமாம் கிரேவன் காட்டேஜில். ஓகே. ஸோ ஐ திங்க் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்துட்டு ஐ திங்க் தே கேன் டூ இட் மேன். அவங்க வந்துட்டு அந்த சின்ன டீம்லாம் திடீர்னு ஒன்னா ஆடும் தெரியுமா, லைக் ஒரு எல்லாருமே வந்துட்டு எதையோ ஓகே இவ்வளோ பார்த்துட்டோம் வி ஹாவ் டு கோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீசனா இது இருக்கு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்க்கு. இந்த மாதிரி தான் லெஸ்டர் வந்துட்டு அந்த சீசனை ஜெயிச்சானுங்க. லைக் நோபடி எக்ஸ்பெக்டட், பட் சின்ன டீம் தான், எவ்ரிபடி கேம் டுகெதர், அந்த டீம் வந்துட்டு ஒரு மாதிரி ஒர்க் ஆக ஆரம்பிச்சது. இந்த மாதிரி சம்டைம்ஸ் இந்த லாஸ்ட் சீசன் கூட வேற ஏதோ டீம் நம்ம என்ன பண்ணுது, இப்போ போர்ன்மவுத் இப்போ பண்ற மாதிரி, ஏன்னா அவங்களுமே தே ஆர் பஞ்சிங் அபோவ் தேர் வெயிட். ஸோ ஐ திங்க் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வில் பி ஏபிள் டு கண்டினியூ தான் நான் நினைக்கிறேன். அது எங்களுக்கு கொஞ்சம் கெடுதல் தான் டேபிள பொறுத்த வரைக்கும். பட் ஸ்பீக்கிங் ஆஃப் another forward, கிறிஸ் வுட் 17 கோல் அடிச்சுக்கிறான் பிரீமியர் லீக்ல. அதெல்லாம் யாருமே எதிர்பார்க்கல. அவன் வந்துட்டு ஹாலண்டுக்கு போட்டி கொடுக்குறாங்க. ஆமா ஆமா. கிறிஸ் வுட்லாம் ஒரு மாதிரி ரிட்டன் ஆஃப் ஸ்ட்ரைக்கரா தான் இருந்தான்ல, ஓல்ட் ஸ்கூல் ஸ்ட்ரைக்கர்ல அவன் லிட்டரலா. ஆமா. சோ அந்த கிராஸ் கொடுத்தா ஹெடர் அடிப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தான். அவன் தான் 17 கோல். அவனும் ஐசக்கும் 17 கோல் இருக்கிறானுங்க ப்ரோ. நம்ப முடியுமா? என்னால நம்பவே முடியல. ப்ரெடிக்டே பண்ணிருக்க முடியாது அதெல்லாம். கிரேசி. ஸோ ஐ திங்க் ஃபுல்ஹாம் கேம்ஸ் நான் கொஞ்சம் அளவே பார்க்கல, பட் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கேம்ஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்கா ஆடுறாங்க. ஸோ அது நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. சூப்பர் கவுண்டர் அட்டாக்கிங் ஃபுட்பால் ப்ரோ. அண்ட் கான்ட்ரடிக்டரி டு இவன் நூனோ எஸ்பிரிட்டோ சாண்டோ கிட்ட இருந்து இப்படி ஒரு கேம் எதிர்பார்க்கறது வந்துட்டு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக தான் இருக்கு. எப்பவுமே லோ ஸ்கோரிங் அந்த மாதிரி கேம்ஸ்ல தான் இருக்கும், பட் இவங்க வந்துட்டு சூப்பரா வந்துட்டு இந்த டீமுக்கு என்ன தேவையோ அதை பண்றான். என்னோட ஐடியா இதுதான் அப்படின்னு வராம இந்த டீமுக்கு என்ன வேணுமோ அதை பண்றான். ஸோ அது நல்லா இருக்கு. ஆமா. ஸோ ஐ திங்க் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வில் வின் த கேம் அகேன்ஸ்ட் ஃபுல்ஹாம். ஸோ ஐ திங்க் இட் வில் பி லைக் 1-3 டு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். நான் 2-0 டு ஃபாரஸ்ட். ஆக்சுவலாக ஐ திங்க் ஃபாரஸ்ட் நிறைய க்ளீன் ஷீட்டும் வைக்கிறானுங்க அடிக்கடி. ஸோ ஐ சே 2-0 டு ஃபாரஸ்ட். ஐ திங்க் they'll win it with a clean sheet. And yeah, I think a very good chance they'll finish in thirdலயே முடிச்சிருவாங்கன்னு தோணுது இந்த சீசன். ஐ திங்க் டாப் 4 பிடிச்சிருவாங்கன்னு தோணுது ப்ரோ. ஆமா, பயங்கரமான ரிசல்ட். ஸோ யா, அடுத்தது வந்து சென்ட் மேரி ஸ்டேடியம் போவோம். சென்ட் மேரிஸ் போனாலே ஒரே ஒரு ரிசல்ட் தான் அவுட் கம்மிங்க. சவுத்ஹாம்ப்டன் vs பர்ன்மத். இன்ஃபார்ம் பர்ன்மத் இப்போ தான் பேசணும், பயங்கர இன்ஃபார்மில் இருக்கிறானுங்க. நடுவில் லிவர்பூலோட தான் தோத்தானுங்க. அந்த கேம்லேயே வந்து ஒரு ஓப்பன் கோல்லாம் விட்டான் ஒருத்தன், அந்த விங்கர் பேர் மறந்துட்டேன். ஸோ லிவர்பூலோட நல்லா ஆடினானுங்க, நல்லா ஆடி தோத்தானுங்க 2-0. பட் லிவர்பூல் இந்த சீசன் பயங்கரமாக ஆடிட்டு இருக்கானுங்க. சவுத்ஹாம்ப்டன் ஆன் தி அதர் ஹேண்ட் இப்ஸ்விச்சோட ஜெயிச்சானுங்க ப்ரோ பிரீமியர் லீக் கேமில். ரொம்ப நாள் கழிச்சு இப்ஸ்விச்சோட ஜெயிச்சானுங்க போர்ட்மன் ரோட்ல. ஸோ ஐ மீன் இதெல்லாம் நோ சான்ஸ். ஈவன் தோ பர்ன்மத் இன்ஜுரிஸ்லாம் இருந்தால் கூட வெரி வெல் கோச் டீம். இரயோலா சூப்பர் மேனேஜர். அண்ட் ஐ திங்க் பர்ன்மத் are going to win this game. I'd say 3-1 to Bournemouth. கண்டிப்பா இந்த கேம் வந்துட்டு சவுத்ஹாம்ப்டனை பத்தி பேசுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை உண்மையாவே. வீக்கா ரொம்ப சுமாரா ஆடிட்டானுங்க. கம்மிங் அகைன்ஸ்ட் an informed Bournemouth நீ சொன்ன மாதிரி. ஸோ ஐ திங்க் ரிசல்ட் வந்துட்டு 4-0 ஆயிடும்னு நினைக்கிறேன். Bournemouth இருக்கிற வெறியெல்லாம் இவங்க மேல தீத்துருவாங்க. ஸோ கண்டிப்பா ஓப்பே இல்லை கண்டிப்பா. யா, அடுத்தது வந்து வில் கோ டு லண்டன் ஸ்டேடியம் ப்ரோ. வெஸ்ட் ஹாம் vs பிரென்ட்ஃபோர்ட். போன வாரம் வந்து செல்சியோட திடீர்னு ஒரு ஷாக்கு குத்துட்டான் கிராம் பாட்டர். 1-0 போயிட்டு ஜாரட் போன். அது ஒரு மிஸ்டேக் தான் இல்ல, லீவை கோல்வில் மிஸ்டேக். பேக் பாஸ் கொடுக்குறாங்கற பேர்ல பேக் பாஸ் sold someone shot. So but எப்படியோ செல்சி கேம் பேக் அண்ட் கிராம் பாட்டர் வந்து he thought he'll அந்த ரிட்டர்னை வந்து நம்ம வந்து மெஸ் பண்ணி விட்டுலான்னு பார்த்தான். பட் ஆனால் வேலைக்கு ஆகல அது. பட் வெஸ்ட் ஹாம் ஹேவ் நாட் பின் கிரேட் ப்ரோ. என்னதான் லோபட்டேகி ஒரு கேவலமான மேனேஜர், பட் அவனை விட கொஞ்சம் பெட்டரா பண்ணுகிறான், அவ்வளோதான். அவனை விட பயங்கரமாலாம் பெட்டரா பண்ணல, கொஞ்சம் பெட்டரா பண்ணுகிறான். வெஸ்ட் ஹாம் ஆர் ஸ்டில் இன் 15th தான் ஆக்சுவலா. ஸோ அது என்ன வேணாலும் நடக்கலாம் ஆக்சுவலா. இந்த வாரம் ரிசல்ட்ஸ்லாம் ஏற்ற மாதிரி லைக் தே could drop down. வெஸ்ட் ஹாம் vs பிரென்ட்ஃபோர்ட். பிரென்ட்ஃபோர்ட் ஓகே. பிரென்ட்ஃபோர்ட் நல்லா ஆட ஆரம்பிச்சாங்க ப்ரோ, பட்
லிட்ரலா ஐடென்டிக்கல் ப்ரோ. கடைசி 5 கேம்ஸ் பாத்தீங்கன்னா 2 டீமுக்குமே 3 லாஸ், 1 வின்னு, 1 டிரா. லிட்ரலா ஐடென்டிக்கல் ஃபார் பிரென்ஃபோர்ட் அண்ட் விஸ்டாம். ஸோ உங்க தாட்ஸ் கொடுங்க. ஸோ ஐ தாட் பிரென்ஃபோர்ட் வந்துட்டு நல்லா தான் ஆடிட்டு இருந்தாங்க நடுவில், கரெக்டா? ஸோ ஆமா, அவங்க வந்துட்டு இன்ஃபேக்ட் போன்மோத்தோட அவங்க பெட்டரா ஆரம்பிச்சாங்க டு ஸ்டார்ட் வித். ஆரம்பிச்சானுங்க, பட் இப்போ 11th இருக்கிறானுங்க. அதான் சொல்றேன். ஸோ அந்த ஸோ டிபிக்கல் consistency இல்ல. டிபிக்கல் பிரென்ஃபோர்ட் சீசன். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி இல்ல. அந்த கன்சிஸ்டன்சி இல்லாதனால தான். ஏன்னா அதே டீம் தான் அவங்க வருஷம் பாத்தியான்னா ஒரு செட் தான் வருவானுங்க, ஆடிட்டு போயிடுவானுங்க. ஸோ பட் ஒன்லி ப்ராப்ளம் இஸ் அவங்களால அதுக்கு மேல போக முடியல. அந்த வேறவர் தே ஆர் ஜஸ்ட் ஸ்டக். அதை வந்துட்டு போகவே முடியல அவங்களால. ஸோ அதே தான் இந்த சீசனும் நடக்குது அவங்களுக்கு. ஆனா வந்துட்டு திஸ் வில் பி அ குட் கேம் ஃபார் தெம். ஏன்னா வெஸ்ட் ஹாம் நீ சொன்ன மாதிரி வந்துட்டு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் காட்டல. அவன் லோபர்ட்டுக்கு எங்க விட்டு போனானோ அதை விட ஒரு ஃபிராக்ஷன் ப்ராபப்ளி கொஞ்சம் பெட்டரா ஆடலாம். ஏன்னா நியூ மேனேஜர், நியூ ஐடியாஸ், நியூ பிலாசபி, அவன் வேற பிளேயர்ஸை கொண்டு வருவான், ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும், அதெல்லாம் ஓகே. பட் இது வந்துட்டு வெஸ்ட் ஹாம் வந்துட்டு எவ்வளவு தூரம் முன்னாடி கொண்டு போகும் அப்படின்னு கேட்டா எனக்கு பெருசா தெரியல. ஏன்னா வந்துட்டு கிராம் பாட்டர் என்ன பிரைட்டன்ல ஆப்வியஸா நல்லா பண்ணியிருந்தாலும் he will still need to prove again. இல்ல ஐம் ஸ்டில் குட் ஃபார் த பிரீமியர் லீக் அப்படின்ட்டு. ஏன்னா எங்களோட நடந்தது வந்துட்டு எல்லாருமே பார்த்தாங்க, ரைட்? ஸோ யூ வாஸ் கைண்ட் ஆஃப் ஒரு பாயிண்ட்ல அப்புறமா க்ளூலெஸ் ஆயிட்டான். ஸோ அந்த டஃப் சுச்சுவேஷன் வரும்போது ஹவு ஹி ஹேண்டில்ஸ், எப்படி அந்த கிளப்பை திருப்பி இஸ் பிரிங்கிங் பேக் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம பார்க்கணும். ஸோ அது இமீடியட்டா நடக்க போறது இல்லை. அதனால ஐ திங்க் Brentford, because of their, like எல்லாரும் already they have been together, the team is okay, and this team can beat West Ham. அதனால I think Brentford will win. So it will be like a 0-1 அந்த மாதிரி கேமா இருக்கும். 0-1. நானும் அதே தான் ப்ரோ சொல்ல போறேன். ஐ திங்க் காப்பி பேஸ்ட் தான் போட போறேன். 0-1 டு பிரென்ஃபோர்ட். ஐ திங்க் ரொம்ப க்ளோஸா போயிட்டு ஏதோ ஒரு செட் பீஸ்ல விட்டுருவானுங்கன்னு தோணுது வெஸ்ட் ஹாம். ஸோ பார்ப்போம். அண்ட் பிரென்ஃபோர்ட் ஹவ் பீன் குட் வித் செட் பீசஸ் ஆக்சுவலாக இந்த சீசன். ஸோ ஐ திங்க் 1-0 நானும் சேம் ரிசல்ட் போகிறேன். அடுத்தது வந்து இந்த 2 டீம்ஸுக்குமே திருப்பி ஆடுறானுங்க ஆக்சுவலாக. ஸோ ஃபர்ஸ்ட் லிவர்பூல் கேம் போவோம். லிவர்பூல் ஆர் பிளேயிங் உல்வ்ஸ் அட் ஆன்ஃபீல்ட். ஸோ ஏதாவது ஐ மீன் நீங்கள் வந்து வின்னு சொல்லிட்டீங்க. நான் என்ன கேள்வி கேட்கலான்னா, ஏதாவது டாமினோ எஃபெக்ட் மாதிரி ஏதோ இருக்குமா அந்த எவர்டன் கேமுக்கு ஏத்த மாதிரி? I don't think so, man. ஏன்னா இந்த வருஷம் லிவர்பூல் வந்துட்டு எல்லா தொட முடியல, சாலிடா இருக்கானுங்களே. ஆமா, இங்க வீக்னஸ் அங்க வீக்னஸ் எதுவுமே சொல்ல முடியல. எல்லா பொசிஷன்ஸ்லயுமே ரொம்ப சாலிடா இருக்காங்க. அண்ட் எல்லா கேம்ஸ்ல பார்த்தாலும் ஈவன் தோ தே ஆர் பிஹைண்ட், நம்மளாலே பார்க்க முடியுதா அவங்க அடிச்சிருவானுங்கடா அப்படின்னு தான் இருக்கு. ஆமா. ஸோ யா, அண்ட் உல்ஸ்லாம் கொஞ்சம் பாவம் தான், கஷ்டம் தான் உல்ஸ்லாம் அடிக்கிறது. ஐ திங்க் லிவர்பூல் வின் கன்வின்சிங்லி ஒரு 3-1 அந்த மாதிரி ஜெயிச்சுவானுங்க. பட் உல்ஸ் வந்துட்டு இப்போ கொஞ்சம் பெட்டரா ஆட ஆரம்பிச்சிருக்காங்க, கொஞ்சம் பெட்டரா இருக்கிறானுங்க. ஆமா, கொஞ்சம் ஸ்லைட்டா வந்துட்டு நல்ல ரிசல்ட்ஸ்லாம். லாஸ்ட் டைம் கூட ஜெயிச்சிட்டானுங்களா? லாஸ்ட் வீக் யாரையோ ஜெயிச்சானுங்க, வில்லாவ அடிச்சானுங்க ப்ரோ 2-0. கரெக்ட். ஸோ தே ஹேவ் பீன் பிளேயிங். பெரிய ரிசல்ட் தான் வில்லா அடிக்கிறது. ஸோ எனக்கு என்னன்னா, நான் வந்து ஒரு தியரி கொடுக்குறேன். இப்போ வந்து லிவர்பூல் அந்த கேம் ட்ராப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எவர்டன் கேம் நான் 1-1 ட்ரா சொன்னேன்ல, அது நடந்தா இந்த கேமும் ட்ரா, சேம் 1-1 ட்ரா. நான் அப்படிதான் போகிறேன். அந்த கேம் ஜெயிச்சிட்டானுங்கன்னா அந்த கேம் ஜெயிச்சிடானுங்க. பட் நான் 1-1 ட்ரா, ஐ ஸ்டிக் டு 1-1 ட்ரா. அந்த மாதிரி நீ பாக்குறியா? நான் வந்துட்டு இந்த கேமும் நீ 1-1 ட்ரா சொல்றியா? ஆமா, இந்த கேமும் 1-1 ட்ரா. ஓ, ஓகே ஓகே. நான் அந்த ரிசல்ட் அட்ராக்ட் பண்றேன் யூனிவர்சிட்டி. புரியுது. நான் அந்த கேமை கொண்டு வரல. பட் ஐ திங்க் லிவர்பூல் irrespective of what happens in Everton, இந்த கேமை லிவர்பூல் ஜெயிச்சுவாங்கன்னு தான் நான் சொல்றேன். அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா உல்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ரொம்பவே வீக் தான். உல்ஸ் கிட்ட அவ்வளோ, ஏன்னா டிஃபென்சிவ் வைஸ் பார்த்தாலும் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு கிடையாது அவங்க. அண்ட் ஸோ அதனாலே ஐ தாட் இட் வில் பி லைக் 3-1 கேமா தான் இருக்கும்னு நினைச்சேன். க்ளோஸ் கேமா கூட போகுமாங்கிறது டவுட் தான். சோ நீ சொல்ற லாஜிக் நல்லா தான் இருந்தது. பட் என்னால அதை ஏத்துக்க முடியும். சும்மா டெவில்ஸ் அட்வொகேட் மாதிரி டிஃபரெண்டா ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு பார்த்தேன். சோ அதான் அது அதனால தானே பண்றத. கரெக்ட். அந்த ப்ரோ ஏன்னா 2 கேம் அந்த எக்ஸ்ட்ரா கேம் நான் போய்டும். எக்ஸாக்ட்லி, அந்த கேம் நான் போயிடும் ப்ரோ. ஸோ இன்னும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங் ஆயிடும் அந்த டைட்டில் ரேஸ். இந்த ப்ரோ ஒண்ணுமே இல்லை ப்ரோ, இந்த வீக்கெண்ட்குள்ள தெரிஞ்சிடும் ப்ரோ.
கன்ஃபார்மா தெரிஞ்சிடும். நான் ஆல்ரெடி 95% சொல்லிட்டேன் லிவர்பூல்னு. பட் அந்த 5% ஹோப் இருக்குது. ஸோ இந்த வீக்கெண்டுக்குள்ள இந்த 2 ரிசல்ட்ல தெரிஞ்சிடும். லிவர்பூல் பாத்தியா ஒரு செட் ஆஃப் கஷ்டமான கேம்ஸ்னு வந்த மாதிரியே எனக்கு தெரியல அவங்களோட பிக்சரை பொறுத்த வரைக்கும். இப்போ மேன் சிட்டிக்கு வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ் பேக்ல இருந்து இப்போ அடுத்த ஒரு 3 வீக்ஸ் வரைக்கும் மேன் சிட்டி செத்தானுங்க. ஆமா காலி. எங்க போனாலும் ப்ரெஷர் கேம்ஸ் தான். இதுல நடுவில் பத்தாவதுக்கு ரியல் மேட்ரிட் வரக்குள்ள வந்துட்டானுங்க. பட் பிரீமியர் லீக் வைஸே நீ பாத்தியன்னா ஆல் கேம்ஸ் ஆர் டஃப் கேம்ஸ். ஆர்சனல், டாட்னம். இல்ல நான் சொல்றேனே வச்சிருக்கேன் முன்னால. இன்னைக்கு ரியல் மேட்ரிட் தோத்தானுங்க. இந்த வாரம் நம்ம நியூ கேசல் பிக்சர் பார்க்க போறோம். அப்புறமா ரியல் மேட்ரிட் அட் பர்னபவ். அதுக்கப்புறமா தேர் ஹோஸ்டிங் லிவர்பூல் அட் எட்டிஹாட். அதுக்கப்புறமா தேர் கோயிங் டு ஸ்பர்ஸ் அவே வந்து ஒரு சுடுகாடு மாதிரி இருந்திருக்கு இவனுங்களுக்கு. அதான் சொல்றேன். சோ யுனைட்டட் வர வரணுமே. அதுக்கப்புறமா ஒரு பிளிமத்தோட ஒரு எஃப்ஏ கப் கேம் இருக்கு. அதுக்கப்புறமா தேர் கோயிங் டு ஃபாரஸ்ட் அவே. ஃபாரஸ்ட் அவே அண்ட் பிரைட்டன் ஹோம். சோ இட்ஸ் a tough fixtures actually. அவங்க போன வருஷம் மேன் சிட்டிக்குலாம் நம்ம இந்த மாதிரி சொல்லிருக்கவே மாட்டோம். நம்ம ஆக்சுவலா வாய்ப்பே இல்ல. கரெக்டா அதெல்லாம் ஜெயிச்சவங்க மிஞ்சி போனா டிரா பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்போம். பட் நான் என்ன சொல்ல ரொம்ப கஷ்டமான ஃபிக்சர்ஸ். அந்த மாதிரி லிவர்பூலுக்கு எங்கேயுமே அந்த ஸ்ட்ரெச் வந்தமையே எனக்கு தெரியல. இல்ல தே மேட் இட் லுக் சோ ஈஸி. இல்ல bro, I think they made it look easy. அதுதான் மெயின். ஆமா லிவர்பூல் வந்து அது வந்து வேற லெவல்ல போயிருக்கானுங்க இந்த சீசன். எஸ்பெஷலி வித் முகமது சலா இந்த ஃபயரிங் லைன். அவன் பேய் புச்ச மாதிரி ஆடுனுங்கறான் அவன் லிட்டரலா. Looks like it. Looks Ballon d'Or season bro, literally. இதே லெவல்ல போயிட்டு இருந்தா I think Ballon d'Or season தான். சாம்பியன்ஸ் லீக் ஜெயிக்கணும். அத வச்சு தான் அவங்க தராங்க. கரெக்ட் தான். I agree சாம்பியன்ஸ் லீக் ஜெயிக்கணும். பட் இவங்க 40 கோல் அடிச்சு அவங்க செமி ஃபைனல்ல தோத்தா முடிஞ்சு போச்சு. கரெக்ட். I think சாம்பியன்ஸ் லீக் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் ஃபார் them. அது ஜெயிச்சா வந்து கன்ஃபார்ம் நெயில்ட் ஆன் Ballon d'Or மாதிரி அவனுக்கு. பட் லீக் நான் அதான் சொன்னான்ல ப்ரோ, 95% டன் ப்ரோ. இந்த சண்டேக்குள்ள தெரிஞ்சிடும் வெதர் அந்த 95% 75% வருமானு. அவ்வளவுதான். ரொம்ப வேலையா சொல்றீங்க. போகும் நினைக்கிறேன் 32 வரைக்கும் போகும் நினைக்கிறேன். இல்ல ப்ரோ. ஏன்னா அந்த கேம்ஸ்லாம் அவனுங்க டிராப் பண்ண கேம்ஸ்லாம் நாங்க கேபிட்டலைஸ் பண்ணவே இல்லை. ஸோ அது அங்கதான் நாங்க ஆர்சனல் பண்ண தப்பு. ஸோ இட்ஸ் ஆன் ஆர்சனல் டெஃபினெட்லி. பட் லிவர்பூல் டெஃபினெட்லி டிசர்வ் டு பி வேர் தே ஆர். ஸோ அதெல்லாம் வந்து தப்பே இல்லை. So anything else to add on that? இந்த கேம் லிவர்பூல் கேம் அவ்வளவுதான். ஈஸி அவ்வளவுதான். லிவர்பூல் தவிர வேற எதுவும் இல்ல. ஓகே. கடைசி கேம் ஆஃப் தி வீக்கெண்ட் கிறிஸ்டல் பேலஸ் அகைன்ஸ்ட் எவர்டன். இப்போதான் சொன்னோம். எவர்டன் வந்து அகைன் 2 டீம்ஸ்க்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா கேம் இன் ஹேண்ட்ல. ஸோ பேலஸ் அட் செல்லர்ஸ் பார்க்க வர. ஸோ பேலஸ் பார்த்தீங்கன்னா இப்போதான் சொன்னேன் யுனைடெட் அச்சானுங்க 2-0. அப்புறமா எஃப்ஏ கப் கேம் ஜெயிச்சானுங்க. பேலஸ் ரியலி குட் ஃபார்ம் ப்ரோ. கடைசி 5 கேம்ல ஒரே ஒரு கேம் தான் தோத்தானுங்க. பிரென்ஃபோர்டோட தோத்தானுங்க. எவர்டன் டீசென்ட் ஃபார்ம். பட் தெரியல ப்ரோ பேலஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கேம் பத்தி? நான் வந்துட்டு பேலஸ் ஆடினதை பார்த்தேன். நான் இப்போ ரீசெண்டா ஒரு 3 வீக்ஸ் அட்லீஸ்ட் நான் பார்த்தேன். அவங்க நல்லா ஆட ஆரம்பிச்சாங்க. ப்ரோ 4 கேம்ல க்ளீன் ஷீட் வர. அது வேற. ஆமா அந்த தோத்த கேம்ல தான் கோல் விட்டுக்கறாங்க. சோ அவங்க லாஸ்ட் சீசன் ஃபினிஷ் பண்ணாங்க தெரியுமா இந்த ஆலிவர் கிளாஸ்னர் வந்தப்போ. ஒரு ரொம்ப ஹை ஃபினிஷா இருந்தது. லைக் யுனைடெட் அச்சானுங்களே 4-0 செல்லர்ஸ் பார்க்ல. கரெக்ட். எல்லாமே கிளிக் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு பேட்ச்ல இப்போ இருக்காங்க. சோ அதனால வந்துட்டு இது அவங்க எவ்வளவு யூஸ் பண்ணிக்கிறாங்களோ. ஏன்னா இது திருப்பி இதே சீசன்ல வராது. நான் சொல்றேன் பாரு, இது ஒரு 3 வாரம் கழிச்சு நின்று போயிடும். இந்த ஃபார்ம் அண்ட் இந்த லெவல்ல ஆடுறதுங்கிறது நின்று போயிடும் அவங்களுக்கு. அவங்க சீசன்ஸ் எப்பவுமே அப்படிதான் இருக்கும். ரைட். ஸோ கண்டிப்பா இருந்துட்டே இருப்பாங்க பிரீமியர் லீக்ல. அந்த மாதிரி தான் எப்பவுமே. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபார்ம் வந்துட்டு கண்டிப்பா இன்னொரு ஃபியூ வீக்ஸ்ல தே கேனாட் மெயின்டைன் தட் கன்சிஸ்டன்சி. இப்போ பிரென்ஃபோர்ட் நம்ம பத்தி பேசின மாதிரி தான் அந்த மாதிரி தான் அவங்க இவங்களுக்கும். பட் இப்போ இருக்கிற ஃபார்மை யூஸ் பண்ணிட்டு அவங்க ஐ திங்க் தே வில் பீட் எவர்டன். ஏன்னா எவர்டன் வந்துட்டு கோயிங் அவே ஃப்ரம் தர் ஹோம் அண்ட் ஈவன் ஆஃப்டர் டேவிட் மோயஸ் எவ்வளோ நல்லா ஆடிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ ஸ்ட்ரைக்கிங்காக அதுவும் ஆடல அவங்க. ரைட். ஸோ கோயிங் அவே ஃப்ரம் ஹோம். பிரைட்டன் அச்சானுங்க 1-0. அது ஒரு டீசென்ட் ரிசல்ட் சொல்லிக்கலாம். வந்துட்டு பிரைட்டனுமே வந்துட்டு அப் அண்ட் டவுனா தான் இருக்காங்க. ஃபேர். பட் எனிவே current form of Crystal Palace I would say is better than Brighton, right? So அதை வச்சு பார்க்கும்போது I think Crystal Palace will be able to beat Everton 2-0.
நான் 1-0 டு பேலஸ் ப்ரோ. ஐ திங்க் க்ளீன் ஷீட்டோட ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது. மட்டாட்டா ஸ்கோரிங் அகெயின். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். யா, ஐ திங்க் தட்ஸ் பிரிட்டி மச் இட் விக்னேஷ் ப்ரோ. மற்றதெல்லாம் முடிச்சிட்டோம். போன வாரம் போன கேம் வீக்ல ஏதாவது ரெஃபரிங் டிசிஷன்ஸ் ஏதாவது இருந்தது கான்ட்ரவர்சி போன கேம் வீக்ல? இல்ல இருந்த மாதிரி இருந்தது, பட் தெரியல, ஞாபகம் வர மாட்டேங்குது, தெரியல. பட் அந்த எஃப்ஏ கப்ல இருந்தது, அது கன்ஃபார்மா தெரிஞ்சது. அந்த யுனைடெட் லெஸ்டர் கேம்ல அந்த ஆஃப் சைடு, யா தட் வாஸ் கிளியர் as day வர. அது விஏஆர்லாம் தேவையே இல்லை, அதுக்கு அவ்வளோ மோசமா இருந்தது அந்த டிசிஷன். இப்போ இந்த இன்னொரு எஃப்ஏ கப்ல ஹேண்ட்பால் தரலையே, எங்களுதுல தான். அப்படியா? எங்களுதுல தான் ஹேண்ட்பால் தரல. செகண்ட் கோல் ஹேண்ட்பால் தரல. அதெல்லாம் பெரிய விஷயம். வேற இடத்துல அடிச்சிருப்பானுங்க அவங்க. கரெக்ட். ப்ளஸ் பிஜிஎம்ல நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது, அது வேற விஷயம். அவனுங்களை கொஸ்டின் பண்ணுவாங்க, ஸ்டேட்மெண்ட்ல போட்டுருவானுங்க அவனுங்க. கரெக்ட். பட் எனிவே விக்னேஷ் ப்ரோ, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஆன் த ஷோ. தேங்க் யூ ஸோ மச் மேன், செம ஃபன்னா இருந்தது. அண்ட் மக்களே, புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அண்ட் உங்களோட ஸ்கோர் ப்ரிடிக்ஷன்ஸ் போடுங்க கீழே கமெண்ட்ஸில். என்னோட அக்ரி பண்ணுறீங்களா, இல்லைனா விக்னேஷ் ப்ரோட அக்ரி பண்ணுறீங்களா, இல்லை டிஸ்அக்ரி பண்ணுறீங்களா கூட பரவாயில்ல, போடுங்க. ஃபேன் என்கேஜ்மெண்ட் மாதிரி நாங்கள் என்கேஜ் பண்ணுறோம். அண்ட் விக்னேஷ் ப்ரோ, ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மக்களே, அடுத்த வாரம் சந்திப்போம். தேங்க்யூ, பை பாய்.